Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense இருந்து ஃபார் டேவுக்கு எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்றதை உங்களுக்கு நான் இன்ச்சு பை இன்ச்சாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்றதால என்னால் வந்து என்னோடய வெப்சைட் நேம் வந்து பர்சனல் டொமைன் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? ஏன் அது ஸ்பெஷல்னா வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் பிகினர்ஸ் யாருச்சுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அது இல்லாமல் நிறைய பேர் வந்து $1000 வருது, $10,000 மாதம்னா சம்பாதிக்கிற, அப்போ அதுக்கு நீ வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட்ஸில். நண்பா, உங்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்று தான். இப்போது மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு யூடியூப் சேனலில் வந்து நடத்திட்டுருக்காங்க. அவங்களுக்கும் மந்த் ஆனால் வந்து லேக் கணக்கில் அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவங்களாம் எதுக்கு வந்து வீடியோ போடுறாங்க? ஏன் அவங்க சேனலுக்குலாம் கீழே போய்ட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் போடலாமே. ஆனால் எனக்கு வந்து அப்படி எதுவும் வியூஸே போகிறதே. ஓகேங்களா? அதேமாரி மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு மந்த் ஆனால் மினிமமாக வந்து 50 லட்சத்துலேருந்து 70 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற யூடியூப் சேனலுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களாம் வந்து எனக்கு இவ்வளோ ரெவன்யூ வருது, நீங்களும் இது போல் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு யாராச்சும் சொல்கிறாங்களா? கிடையாது. ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது. பிளாகிங்கில் நாம் வந்து நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணி ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். இல்லையா, கண்டென்ட் ரைட்டிங் எழுத்து வடிவத்தில் நம்ம வந்து எழுதி வெப்சைட்டில் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணால் இவ்வளோ ரெவன்யூ வருன்றது நம்ம சொன்னால் தானே மற்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன் ஒரு தமிழ் யூஸராக ஒரு தமிழ் பீப்புளாக இருந்துட்டு மந்த்துக்கு இவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை நண்பா, எல்லாராலையும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போதுன்ற அளவுக்கு வந்து டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் பேருக்கு மாதத்துக்கு வெறும் 10 ஆர்டிக்கல் தான் நான் போடுவேன், வருஷத்துக்கே ஒரு 150 ஆர்டிக்கல் தான் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிள் இல்லை. ஓகேங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு கமெண்டில் வந்து $16,000 உங்களுக்கு மந்த், அதாவது சாரி 16 லட்ச ரூபா மந்த் ஆனால் வருது, நீங்கள் எதுக்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வந்தது. அவங்களுக்காக தான் அந்த பதில். சரிங்களா? நான் வந்து வீடியோ வந்து எனக்காக நான் போட கிடையாது. அது எல்லாமே என்னுடைய சர்வீஸ் வந்து மற்றவங்ககிட்ட கொடுத்து தான் நான் அதை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, என்னால் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி தர முடியாது. நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு நீ ஒர்க் பண்ணு. ஒரு சிலதை நான் ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன். இப்போது அதாவது இன்டெரக்டாக சொல்கிறதுனா என்ன, இப்போ இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி இந்த கண்ட்ரிலேருந்து ஒரு யூஸர் வந்து ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ வருது அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். இந்த கண்ட்ரியில், அதாவது கண்ட்ரின்னு நான் சொல்லிட்டேன், எந்த கண்ட்ரியில் பர்டிகுலராக எத்தனை ஆடு கிளிக் நடந்ததால் இவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அதையுமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன நண்பா ஓப்பனாக என்னால் சொல்ல முடியும்? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ உனக்கு தேவை வந்து யூசர்ஸ் வந்து ஆடு கிளிக் நடந்தால் சரி, இவ்வளோ தானே தவிர மற்றபடி வந்து ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் நீ வந்து க்ரியேட் பண்ணி போட போகிற, அவ்வளோதான். இதை தாண்டி மோர் தென் பிளாட்ஃபார்ம் எவ்வளவோ இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியாத அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அதுமாரி டாஸ்க்கு கொடுக்குறதுக்கு எவ்வளோ மல்டிபிள் சோர்ஸ் இருக்குது இன்றைக்கி ரேஞ்சுக்கு. நம்ம வந்து எல்லாத்துலேயும் இன்ச் பை இன்ச்சாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியுமோ தவிர, ஆக்சுவலி என்ன சொல்லணும்னு தெரியல. நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி போடணுன்றதுக்காக என்றைக்குமே போடுறது அப்படி கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸாக நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதில் மொதல் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக லைவ் ப்ரூஃபாக நான் கொடுத்துருப்பேன். லைவ் ப்ரூஃப்னா வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ப்ரூஃப் கிடையாது நண்பா. மாதத்துக்கு $1,500 வரைக்கும் எனக்கு வருது, இந்த கண்ட்ரிலேருந்து தான் வருது, இந்த டொமைன்லேருந்து தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு இன்ச்சு பெஞ்சாக எந்த ஆடு வைக்கணும், எந்த சைஸில் வைக்கணும், தென் ரெஸ்பான்ஸ் ஆடு வைக்கணுமா, அது ஹெட்டரில் வைக்கணுமா, ஃபுட்டரில் வைக்கணுமா, கண்டென்ட்டுக்கு சென்டரில் வைக்கணுமா, அது போக எந்த கண்ட்ரியில் எவ்வளோ ECPM கிடைக்கும், எவ்வளோ பேஜ் RPM இருக்குன்னு சொல்லிட்டு இன்ச்சு பெஞ்சாக கரெக்டாக 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:20 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணி 35லேருந்து 40 நிமிஷம் நம்ம வந்து லைவ் ப்ரூஃபாக 2 வருஷம் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfool.com. ஓகேங்களா? இத்தனையும் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, கண்டினியூஸாக பேச முடியல, என்ன பண்ணுறது, ஒரு டென்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம லைவ் ப்ரூஃப் கொடுத்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஏகப்பட்ட பேர் என்னோடய வெப்சைட் வந்து மிஸ்யூஸ் பண்ணி, அதனால் வந்து ஒரு சில ரீசனால் என்னோடய வெப்சைட் நேம் வந்து ஓப்பனாக காட்ட முடியாத ஒரே ரீசனுக்காக மற்றவங்க வந்து என்ன வேணால் சொல்கிறாங்க. என்னப்பா உனக்குன்னா இவ்வளோ வருது, நீ எதுக்கு வீடியோ போடுற, நீ எதுக்கு தான் வீடியோ போடுற.
ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படியாச்சும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் 95% மேலே இன்னைக்கு ரேஞ்சுக்கு அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒன்று யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி நீ வீடியோஸ் போகிற அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு சக்ஸஸ் ரேட் பார்க்கலாம். பிளாகிங் பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான். நீ அங்கே வந்து நீ வீடியோ ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிற, இங்கே வந்து அதே நீ ரைட்டிங் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிற. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டாக தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? ஸோ பக்காவாக ஜென்யூனாக ரெவன்யூ வரக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி. ஓகேங்களா? நீங்கள் வேறு எந்த நெட்வொர்க் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் கொடுப்பாங்க ஒரு $100 $300 லிமிட்டு தாண்டுது ஒரு $500லேருந்து $1000 வரைக்கும் வித்ட்ரால் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூட்டாக ஒரு 3 to 4 பேமெண்ட் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னா ஏதோ ரீசனுக்காக உங்கள் அமௌண்ட் வந்து ஹோல்டு செய்வாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஆட்சன்ஸில் அப்படி கிடையாது. உனக்கு பக்காவாக வரக்கூடிய யூசர்ஸ் வந்து 100% ஆர்கானிக்காக ஏதோ ஒரு கீவேர்ட்ஸில் சர்ச் பண்ணி உள்ளே வந்து ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்கான ரெவன்யூ ₹1 கூட ட்ராப் அடிக்காமல் வந்து சேரும். 100% இதுக்கு நான் கேரண்டி. பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஒன்லி. மற்றபடி இது இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ன்றதால ப்ராப்பராக நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் போதுமானது. தென் அதிகமான ரெவன்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது மந்த் அப்படின்னும் போது ஐடி ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் வராது பேக் அண்டில். ஓகேங்களா? சரி, டாபிக் வந்துடலாம். ஒரு பிகினராக இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. இப்போ என்னோட ரெவன்யூ பார்த்துட்டு இவருக்கு நட இவ்வளோ வருது, நாமளும் உள்ளே என்ட்ரி ஆகிடுவோம், நமக்கு இது போல வருமா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு பிகினர்ஸாக, அதாவது பிகினர் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்து ரெவன்யூ வராமல் போயிருக்கலாம் இல்லையா? நீங்கள் யாராக வேணா இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்னால் என்ன, வெப்சைட்னா என்ன, வெப்சைட்லேருந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வரும், நம்மளுடைய ஆடியன்ஸ் யார், நம்ம எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணணும், எதனால் நம்ம ஆர்டிகல் போடுறோம், இது எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? தென் எஸ்இஓன்றது செகண்ட் ஒன்று தான். பேசிக்காக நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஓகேங்களா? இதை தாண்டி போனாச்சுன்னா டெக்னிக்கல் எஸ்இஓ. இது 3 மட்டும் ஒரு பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும். தென் நீங்கள் 1 or 2 இயர்ஸ் நீங்கள் கிராஸ் ஆகும்போது வெப்சைட் ஃபீல்டில் பிளாகிங் ஃபீல்டில் கிராஸ் ஆகும்போது மோர் தென் பிளாக் அட் எஸ்இஓ, கிரேட் அட் எஸ்இஓ, ஒயிட் அட் எஸ்இஓன்னு சொல்லிட்டு இந்தமாரி எஸ்இஓவில் பல டைப்ஸ் இருக்குது. அதில் வெரி டேஞ்சரஸான எஸ்இஓலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அட் எஸ்இஓன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலுன்றதால அதெல்லாம் அது தேவையில்லை. ஓகேவா? நீ நார்மலாக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது 3 மட்டும் பண்ணாலே உனக்கு ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும் கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா. ஓகேங்களா? சரி ப்ரோ, நான் பிகினராக இருக்கேன், நான் வெப்சைட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் ஆகும் ஏர்ன் பண்ண அப்படின்னா நண்பா, என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? இது வந்து மற்ற ஃப்ரீலான்ஸர் நீங்கள் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க, என்னையும் அவங்களையும். எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா? நான் மற்றவங்க வந்து நான் அப்புல்லான உடனே ஒரே மாதத்தில் வந்துடும்பா, ஒரு 2 மாதத்தில் வந்துடும்பா, 3 மாதத்தில் வந்துடுமானா எப்படி வரும்? நீ வேலை செஞ்சால் தான் வரும்னா வராது. ஓகேங்களா? மொதல் ரீசன், நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுற அப்படின்னா ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு பேசிக்காக நீயாக லேர்ன் பண்ணிட்டு போய் நீயாக பண்ணுற அப்படின்னா 3500 தான் செலவாகும். ஓகேங்களா? அதுவே என்ன போல் ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக நாங்கள் 10,000 15,000 வரைக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று நாங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு, நாங்கள் ப்ரீமியம் ஜிம்ஸ் போகிறதுக்கு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டோட்டலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆடிட்டிங் பார்த்து உங்கள் கையில் டேக்குலேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ வேலைகளுக்காக நீங்கள் அமௌண்ட்டு கொடுப்பீங்க. சரிங்களா? இது எல்லாமே தெரியாமல் வெப்சைட்லேருந்து இவ்வளோ வருதுன்னு மட்டும் தான் சொல்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு மினிமமாக 3000லேருந்து 4000 ஆர்டிகல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும். 4000 ஆர்டிகளுக்கு மினிமமாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு 200லேருந்து 300 பேக்லிங்ஸ் எடுத்து ஃபார் இயருக்கு மினிமமாக 1.5 லட்சம் பேக்லிங்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ஆர்கானிக்காக வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற இப்போது எனக்கு சொன்னாங்கல்ல அந்த $10,000 வருதுன்னு, அந்த அளவுக்கு ரெவன்யூன்றது பார்க்கவே முடியும். சரிங்களா? ஆனால் நம்ம ஒரு பேசிக்காக பிகினர் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களால ஆர்டிக்கிளே க்ரியேட் பண்ண முடியாது. ஃபார் மந்த்துக்கே வந்து 20 ஆர்டிகல் போட்டால் பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்தமாரி இருக்கீங்க அப்படின்னா டைம் கொடுக்கணும். 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் டைம் கொடுத்து கற்றுக்குங்க. கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வாங்க. ஏன்னா இடத்த உடனே என்கிட்ட காசு இருக்குன்னு ஒரு 25,000 கொடுத்து என்னால் ஃபுல் ஆட்சன்ஸ் அப்ரூவல் சைட்டே வாங்க முடியும் அப்படின்னா அது உங்களுடைய பர்சனல். ஓகேங்களா? நீங்கள் வந்து வாங்குங்க, வாங்காட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பிகினராக இருந்து உள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா 1 வருஷம் கற்றுக்கணும்னு நினச்சி மட்டும் உள்ளே வாங்க. எக்காரத்தை கொண்டும் நமக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நான் வராதீங்க உள்ள. ஏன்னா வராது நண்பா. மினிமமாக ஒரு டொமைன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீ வாங்கி ஆட்சன்ஸ் அப்ரூவல் அனுப்புறதுக்கு மினிமமாக குறைஞ்சபட்சம் 50 ஆர்டிகலாச்சும் உனக்கு தேவைப்படும். ஓகேவா? டொமைனுக்கு 3 மாதம் ஏஜ் தேவைப்படும் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு அனுப்புறதுக்கு. ஸ்டார்டிங்லாம் வந்து ஒரு 1 மந்த் ஏஜ் இருந்தாலே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எதுவும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் டைம் கொடுக்கணும். அது இல்லாமல் உனக்கு பேசிக் வந்து ஒரு தெரியணுன்ற போதே
ஒரு ஒன் இயர் மினிமமாக உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் 1 இயருக்கு அப்புறம் நீ எந்த அளவுக்கு எஃபெக்டாக ஒர்க் பண்ணி ரிசல்ட் எதிர்பார்க்குறியோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட்டே ஆகும். ஓகேங்களா? சரி, டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு $20 எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $79 கிடச்சிருக்கு. எஸ்டே $178 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $687 கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $783 கிடச்சிருக்கு. பேலன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா $52 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $266.37 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்றதுக்காக அதை பேசிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $20 நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு $79 வந்திருக்கு. இது எல்லாமே திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $783.98 இருக்குது. இது கூட ப்ளஸ் பண்ணி தான் அது காமிச்சிட்ருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த $79.64 இருக்குல்ல டுடேவில், அது எல்லாமே திஸ் மந்தில் சேர்த்து தான் காமிச்சிட்ருக்குது. ஓகேவா? ஏன்னா பிகினர்ஸ் வந்து தெரியாது நண்பா, டுடேயில் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, ஏன் $100 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் அது ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அது இல்லாமல் கரெக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டுடே நமக்கு எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே திஸ் மந்தில் சேர்த்து தான் காட்டும். திஸ் மந்தில் அது ஒரு நாளைக்கு வந்தாலும் சரி, லாஸ்ட் 30 நாள் கணக்கெடுத்து பார்த்தாலும் சரி, அந்த 28 நாள்னு கணக்கெடுத்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு திஸ் மந்தில் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த பேலன்ஸ் செக்ஷனுக்கு மூவ் ஆகும். பேலன்ஸ் செக்ஷனுக்கு மூவ் ஆகும்போது இன்வாலிட் கிளிக் ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா அது மைனஸ் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுவாங்க. அதையுமே பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, அப்போ லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் ஒரு $687 இருக்குல்ல ப்ரோ, அது திஸ் மந்தில் ப்ளஸ்ஸை பண்ணி காட்டாதான்னு தான் அது காட்டாது நண்பா. ஏன்னா நமக்கு அன்னன்னைக்கு ரெவன்யூ வந்து திஸ் மந்தில் அப்டேட் ஆகாதால காட்டாது. அப்போ எஸ்டே அமௌண்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே $20 வந்திருக்குல்ல, அது எல்லாமே இந்த பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக 12:05 இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே அந்த எஸ்டே இருக்குல்ல இந்த இடத்துக்கு மூவ் ஆகிடும். அப்போது எஸ்டேயில் இருக்கக்கூடிய அந்த $178.80 வந்துருக்கு இல்லையா, அது எங்கே போகும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 7 டேஸ்ன்னு இருக்குல்ல அது கூட வந்து ப்ளஸ் ஆகிடும். அதுக்குன்னு ப்ளஸ் பண்ணி காட்டுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா காட்டாது. ஏன்னா அது லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்டுன்றதால அது அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். சரிங்களா? ஸோ நாம் வந்து லாஸ்ட்டு 7 டேஸும் தென் எஸ்டேவும் எப்போவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரியா? இப்போ மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த ஏர்னிங் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ் அண்ட் கிளிக்ஸு, பேஜ் ஆல்பம் அண்ட் இம்ப்ரெஷன், பேஜ் சிடிஆர் அதெல்லாம் இருக்குல்ல, இதை தான் நம்ம சொல்ல போகிறேன். நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்டார்டிங்கில் 100 பேர் கூட வரமாட்டாங்க. ஆனால் இப்போது நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு பார்க்குறீங்கன்னா இதுதான் உண்மை. சரியா? உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 300 பேர், 350 பேர், 500 பேர் ஃபார் டேக்கு வராங்கன்னாவே இது இந்த அளவுக்கு ஒரு $100 சாலிட்டாக எடுக்க முடியும். இதுக்கு நான் கேரண்டி. சரியா? இப்போ 350 பேர், அதாவது 350 பேஜஸ்னால் 350 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 350 பேரில் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு 13 பேர் வந்து ஆடு வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்க தெரிஞ்சு கிளிக் பண்ணாலோ அது நமக்கு தேவையில்லாது. சரியா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும், இல்லைனா வராதுன்றது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆடு கிளிக்கு நடக்கணும். ஆடு கிளிக்கு நடக்கலை அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து ரெவன்யூன்றது நமக்கு ஜென்ரேட் ஆகாது. சரியா? சரி, இப்போது 13 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $79.64 வந்து நமக்கு டுடேவில் கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போது அப்போ ப்ரோ என்ன சொல்ல வரீங்க, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லையா, அதில் எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியமானா? ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் சிபிசி, பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $227.54 இருக்குது. சிபிசி வந்து ஆவரேஜாக $6.13 வந்து இருக்குது. பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு அவர் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து $227.54 வந்து நமக்கு ஒரு கிளிக்கு கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதானே? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? $6.13 இருக்குது. அப்படின்னா ஒரு கிளிக்கு நடந்தது அப்படின்னா $6.13 தான் நமக்கு இந்த டைமுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் கிடச்சிட்ருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏன் ப்ரோ மேலே இருக்கக்கூடிய $227 அந்த 54 கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்காது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் அப்டேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் இது வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஓவராலாக பேஜ் ஆர்பிஎம் கிளிக்ஸ் வச்சு தான் இந்த ஓவராலாக தான் காட்டுமா தவிர ஒரு
பர்டிகுலராக ஒரு கிளிக்கு கணக்கு பண்ணி காட்டாது. ஏன்னா வந்து இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு 2 கிளிக்கு நடந்திருக்கலாம், யூஎஸ்லேருந்து ஒரு 2 கிளிக்கு நடந்திருக்கலாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 2 கிளிக்கு நடந்திருக்கலாம். அதுபோல் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இந்த பேஜ் ஆர்பிஎம் வந்து மாறும். ஓகேங்களா, இது பர்டிகுலராக கண்ட்ரி வேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா, அப்படி சம்டைம் புரியல அப்படின்னா என்னோட சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா, சரி. இம்ப்ரெஷன் 1030 இம்ப்ரெஷன் இருக்குது, கேனா 1000. ஓகேங்களா, சரி. இம்ப்ரெஷன் மூலிமா காசு வருமானா ஆட்சன்ஸில் வந்து நண்பா இம்ப்ரெஷன் மூலிமா காசு கொடுக்க மாட்டாங்க. ஆட்சன்ஸோடைய பிளாட்ஃபார்ம் இன்னும் 2 இருக்குது, ஆட் மொபை, ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360. ஓகேங்களா, ஆட்சன்ஸ் 360ல் நம்மளால் அப்ரூவலே வாங்க முடியாது. என்னென்னா பர் டேவுக்கு 1 மில்லியன் யூசர்ஸ் வந்தால் மட்டும்தான் அப்ரூவல் வாங்க முடியும். ஆட் மேனேஜரில் நம்ம அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம், சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா, சரி. ஆட் மேனேஜர் தர் ஆட் மொபைல். ஆட் மொபைல்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஏதோ ஒரு வீடியோ, ஸ்டேட்டஸ் வீடியோஸ் இந்தமாரி நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கும் போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஆட்சன்ஸில் தான் லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆட்சன்ஸோடைய பிளாட்ஃபார்ம் தான் ஆட் மொபைல். அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனுக்கு வந்து ரெவன்யூ கொடுப்பாங்க. ஆட் கிளிக்குமே ரெவன்யூ கிடைக்கும், இம்ப்ரெஷனுமே ரெவன்யூ கிடைக்கும். ஆனால் ஆட்சன்ஸ் ஒன்லி ஃபார் வெப்சைட்டில் .com .net .org இது போல வெப்சைட் நீங்கள் எந்த வெப்சைட் லிங்க் பண்ணாலுமே ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூ வருவது மட்டும் நல்லா மேலே வச்சுக்கோங்க. சரியா, சரி. அதேமாதிரி ஆட் மேனேஜருக்கும் வந்து இசிபிஎம் இம்ப்ரெஷனுக்கு தான் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு 1000 இம்ப்ரெஷனுக்கு ஒரு 100 ரூபா தரேன். அதே போல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தமே இதுமாதிரி டயர் 1 கண்ட்ரி எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலுமே 100 இம்ப்ரெஷனுக்கு ஒரு 1000 இம்ப்ரெஷனுக்கு வந்து ஒரு 5000 7,000 வரைக்கும் தரன்ற மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். அதாவது இசிபிஎம் 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ கொடுக்குறன்ற மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். புரியுதுங்களா, சரி. தென் ஆக்சுவலி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும் தான் நண்பா நானும் பார்க்குறேன். நான் சொன்னாலும் நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். எது வந்தாலும் டவுட்டாக இருக்கா கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி. டாபிக்கில் வாங்க. இப்போது ஆட்சன்ஸில் வந்து நமக்கு ஆவரேஜாக இம்ப்ரெஷன் வந்து 1030 இருக்குது, 350 பேஜஸ் இருக்குது. அப்படின்னா அந்த 350 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே 1 or 2 seconds 1 or 5 minutes எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. சரிங்களா, பேஜ் சிடிஆர் 3.71% இருக்குது. எப்போவுமே பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் உங்கள் கையை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட் விழுந்தது அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே கூட ஒரு சில டைமில் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்குள்ளே வச்சுக்கோங்க. பேஜ் சிடிஆர் எப்படி 10க்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா அது வெரி ஈஸி தான் நண்பா. 250 பேஜஸ் வருது அப்படின்னா 2 ஆட் கிளிக்கு நடக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேஜஸ் வருது அப்படின்னா 4லிருந்து அதிகபட்சம் 50 ஆட் கிளிக்கு நடக்கலாம். ஓகேவா, ஆவரேஜாக பேஜ் சிடிஆர் ஒரு 5% வந்து இருக்கும். புரியுதுங்களா. ஸோ பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகவே கூடாது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. இப்போது 13 ஆடுகளுக்கு நடந்ததால் இந்த ரெவன்யூ வந்திருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்ல, அது எப்படி எந்த கண்ட்ரிலேருந்து நடந்திருக்குன்றத அந்த ரிப்போர்ட்டுமே பார்த்துடலாம். இப்போது இதில் பாருங்கள், டுடே கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரின்னு பாருங்கள். நல்லா யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 148 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 6 பேர் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்காங்க. நம்ம வெப்சைட்டில் வந்திருக்க ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. வந்திருக்கிறவங்க எவ்வளோ தெரியுமா, $79.48 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியா வேறு மாதிரி பார்த்தீங்களா, 198 பேர் வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து 0.16 தான் கிடச்சிருக்கு. ஆடு கிளிக்கு 7 நடந்திருக்கு. தென் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை, ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா, இது கிளிக்கு. இதுவே எவ்வளோ சிபிசி கிடச்சிருக்கு கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள். யூஎஸ் ஒரு கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி $13.25 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியாவிலேருந்து ஒரு கிளிக்கு எவ்வளோ தெரியுமா கிடச்சிருக்கு, 0.02 வந்து கிடச்சிருக்கு. நண்பா ஸ்டார்டிங்கும் சரி இன்றைக்கும் சரி எப்போவுமே சரி நான் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்ல வருவேன், உனக்கு தமிழை தான் நீ எழுதுவியா, பிரச்சனை இல்லை, தமிழ்லே கூட எழுது. ஆனால் என்னைக்காக இருந்தாலும் டயர் 1 கண்ட்ரியான யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா இந்தமாரி ஒரு 17 கண்ட்ரி இருக்குது நண்பா. அதில் முக்கியமாக 4 கண்ட்ரி யூஎஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு இந்தியாவில் ஆடியன்ஸ் உனக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் கூட வரட்டுமே, பிரச்சனை கிடையாது. $500 அடிப்பேன், $1000 அடிப்பேன் மாதத்துக்கு, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதுவே உனக்கு யூஎஸ்லேருந்து அவ்வளோ பேர் வராங்கன்னா வச்சுக்கேன், 10K வந்து மினிமம் 15K வரைக்கும் மந்த் ஆனால் அசால்ட்டாக வரும். ஓகேவா,
ப்ரூஃப் இல்லாமல் நம்ம எதுவும் பேச மாட்டோம். இது வரைக்கும் என் சேனலில் 850 வீடியோக்கு மேலே ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இந்தியாவில் இது வரைக்கும் ஓவராலாக சரட்டை போட்டு சலிச்சா கூட $1000 தேர்த்திருக்க முடியாது. உண்மையாக தான் நான் சொல்கிறேன். நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், சரிங்களா? இந்தியாவை டார்கெட் பண்ணி வேலை செய்கிறேன் அப்படின்னா அது ஒரு கேட்டகரியில் இருக்கட்டும். பட் ஆனால் அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது வரும்ன்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலது சொல்ல தான் முடியும், இன்டெரக்டாக புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு, சரிங்களா? சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். தென் வீடியோ இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? சரி, பெய்டு சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நமக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னா, நாம் வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் 11,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸோட ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா 15,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் போட்டு ஆக்டிவேட் பண்ணி வித் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். 18,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? இது ஒவ்வொரு ஃப்ரீலான்சரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய ஒர்க்கிங்கோடைய மெத்தடை பொறுத்து அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. தென் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் யாருக்கிட்ட போய் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணாலுமே அவங்கக்கிட்ட கரெக்டான சப்போர்ட் இருக்கா, கரெக்டாக உங்களுக்கு கால் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு ஆன் த வே உங்களுக்கு ரீப்ளே கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1 or 10 டைம்ஸ் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து கொடுங்க, யாருக்கிட்ட கொடுத்தாலும். ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு மோர் தென் எல்லாருமே ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தென் என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களை வந்து நான் தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நான் தான் சொல்லணும் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீ எங்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மற்றவங்கள ஹையர் பண்ணுற அப்படின்னா அது உன் பிரச்சனை, சரியா? ஸோ எங்கிட்ட நீ பண்ணுறன்னும் போது என்னை நீ வந்து கேட்கலாம். ஏன்னா நம்மளது சேனல் இருக்குது, சேனலுக்குள்ள ஃபோன் நம்பர் இருக்குது, எப்போ வேணால் கால் பண்ணுவேன். நான் டவுட்டு கிளியர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன், சரியா? அது இல்லாமல் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன்னா அது வேறு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் வந்து நீ கற்றுக்கணும். கற்றுக்காமையே வந்துட்டு நீ பாட்டுட்டு நான் காசு கொடுத்துறேன் எனக்கு வெப்சைட் ஆட்சன்ஸ் அப்ளை வாங்கி கொடுனா யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கற்றுக்கோ, அதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் அப்ளை நம்ம வாங்கலாம், புரியுதா? வெப்சைட் உங்களுக்கு பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வெப்சைட்டு உங்களுக்கு எது போல் வெப்சைட் வேணாலும் நம்மளால் பில்ட் பண்ணி கொடுக்கணும் முடியும் நண்பா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கலாம். ஷாப்புக்கு வெப்சைட் ஒரு பிராண்ட் மாதிரி காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஃபேஷனாக எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் நிறைய தெரியும் ப்ரோ, என்னோடய ஃபேஷன் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதுக்கு ஒரு வெப்சைட் வேணும்னா அதுக்கும் பண்ணலாம். இல்லை ஒரு ஊகாமஸ் அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட்டு அஃபிலியேட் பண்ணுறது, மோர் தென் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தலைமை என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் நம்ம வந்து மினிமம் 150 to 200 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக உங்களுக்கு 1000 வேர்ட்ஸ்லேருந்து 1500 வேர்ட்ஸ் வரைக்கும் மினிமம் கேரண்டி. 100% ஹியூமன் ஆர்டிக்கல், 100% ஆட்சன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்குமே நம்ம ஆர்டிக்கல் வந்து 100% குவாலிட்டியாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, கண்டென்ட் ரைட்டிங் வந்து லோ வால்யூம் கண்டென்ட்டு, தென் பாலிசி வேலேஷன் அதுபோல் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா நம்மக்கிட்ட ஆர்டிக்கல் வாங்கி போகிறது மூலிமா ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிக்க முடியும், சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்கு தேவையான ஆர்டிகல்ஸ் எல்லாமே 100% ஹியூமன் ஆர்டிகல்னு சொல்கிறோம்ல, அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எனி 2 வீக்ஸில் உங்களுக்கு ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா? சரி, இல்லை நான் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அப்ரூவலாம் நான் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ வரல, உங்கள் வெப்சைட்டில் வர மாதிரி எனக்கு டேவுக்கு $5 வந்தால் கூட போதும் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாகவே US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் போல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் நீங்கள் தாராளமாக நீங்களே பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணாலுமே நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி மினிமமாக நம்ம சைடு 50 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். டொமைன் ரேட்டிங்குமே 50 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்கும். தென் மினிமமாக பேக்கேஜ் வந்து 5000 ஸ்டார்ட் ஆகுது. டொமைன் அத்தாரிட்டி பண்ணோமா 5000, டொமைன் ரேட்டிங் பண்ணோமா 5000, ரெண்டு சேர்ந்து பண்ணோமா 12000. எல்லாமே குவாலிட்டியாக இருக்குன்னு நண்பா நம்மக்கிட்ட. ஒரு ஆர்டர், அதாவது நீ எங்கிட்ட வந்து 10 ஆர்டிக்கல் வாங்கு, 10 வெப்சைட் ஆர்டர் கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. ஒரு வெப்சைட்டு ஒரு ஆர்டிக்கல் வேணாலும் கூட நீட்டாக பண்ணி தரேன் நான், ஓகேங்களா? மற்றவங்க மாதிரி நம்மளே அவங்களே எக்காவது கொண்டு கம்பேர் பண்ணவே கூடாது. நமக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சுற்றிலாம் வலிக்க மாட்டேன், இதை பண்ணி இதை பண்ணாத, அவ்வளோதான். இந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் அதை மட்டும் பண்ணால் போதும். இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் போடுறியா அது போதும். ஏன்னா போடக்கூடியது 10 ஆர்டிக்கல் இருந்தாலும் ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் ப்ராப்பராக நம்ம ரேங்க் பண்ணணும் இல்லையா? ப்ராப்பராக பேக்லிங்க் எடுக்கணும் இல்லை? ஸோ இதெல்லாம் எடுக்காமல் நீ 10 ஆர்டிக்கல் போகிறது ஒன்று தான். ஒரே ஆர்டிக்கலுக்கு 1 லட்சம் பேக்லிங்க் போட்டு நம்பர் 1 பொசிஷனில் கொண்டு வர வச்சு அந்த ஒரு ஆர்டிக்கலை வச்சு ஒரு நாளைக்கு 1 லட்சம் யூசர்ஸ் வர வச்சு அந்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்தே மாதம்னா 10 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இதுக்கு நான் கேரண்டி, ஓகேவா? ஸோ உங்களுடைய டைம் வந்து தேவையில்லாமல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்றதான் மெத்தட், சரியா?
ப்ரோ என்னால் காசெல்லாம் செலவு பண்ண முடியாது, எனக்கு ரெவன்யூ வரணும், பட் ஆனால் நான் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னா யோசிக்காமல் வேலை போஸ்ட்டு போட்டுக்கினே இரு. ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 போடு, வருஷத்துக்கு 3000 ஆர்டிகல் கிராஸ் ஆகட்டும். 3000 ஆர்டிகல் உனக்கு மினிமம் 300 500 ஆர்டிகல் ரேங்க் ஆகும். அது மூலிமா பர் டேக்கு 3000 5000 பேர் வருவாங்க. நமக்கு 1000 பேர் வந்தாலே ஒரு நாளைக்கு $200 கிடச்சிடும் அசால்ட்டாக. அப்படி பார்த்தா கூட உனக்கு மாதத்துக்கு $3000 இருக்குன்னு வச்சுக்கோ. புரியுதுங்களா பா? இதெல்லாம் வரவே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? அதுக்கு நீ இந்தியாவிலேருந்து எனக்கு 10,000 பேர் வரான்னு சொல்லிட்டு எதுவும் கேட்க வேண்டாம். ஃபுல்லாகவே யூஎஸ் பேஸ் பண்ண ஆர்டிகல்ஸாக இருக்கணுன்றதை நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். ஓகேவா? தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. குவாலிட்டியான பேக்லிங்க்ஸ் வேணும் அப்படின்னாலுமே பேஜ் ரேங்க் பண்ணணும், ஆர்டிகல் ரேங்க் பண்ணணுன்னாமே 3000 1500 பேக்லிங்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வெப்சைட் வந்து mrfull.comல டொமைன் அத்தாரிட்டி 57 இருக்கும். என் வெப்சைட்டில் உனக்கு பேக்லிங்க் வேணுங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல் போட்டு பண்ணுறதுக்கு 1000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பேக்லிங்க்கு. அதுவே ஒரே ஒரு பேக்லிங்க் மட்டும் எனக்கு வேணும், டொமைன் அத்தாரிட்டி 57 இருக்குது, என் வெப்சைட்லேருந்து ஒரு பேக்லிங்க் வேணும்னா 500 கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரே ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு பேக்லிங்க் நான் எடுத்து கொடுத்துருவேன். சரியா நண்பா? நம்மளது எல்லாமே அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா அதுக்கான ஒர்க்கு ப்ராப்பராக நம்மளது இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, பேசுனா பேசிகிட்டே போகலாம். ஏன்னா நமக்கு 200க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வெப்சைட் சம்மந்தமாக எது தேவையோ பண்ணலாம். ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய கஸ்டமருக்கு எல்லாருக்குமே 10 ஆர்டிகல் மேலே நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃப்ரீயாகவே நான் ஆக்டிவ் பண்ணி கொடுப்பேன். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2000 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு நம்ம ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம போட்டு ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, எஸ்இஓ கிளாஸ் எடுக்கிறது, முதல் வெப்சைட் சம்மந்தமாக நிறைய சொல்லலாம் நண்பா. நிறைய இருக்குது, என்னால் பேச முடியல, உண்மையாக சொல்லப்போனால் மூச்சு வாங்குது. புரிஞ்சுக்குங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சம்டைம் புரியல அப்படின்னா தயவு செஞ்சு பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.